என்னங்க, ஓட்டெல்லாம் போட்டாச்சா? எத்தனை பேர் வந்து ஊருக்கெலாம் போயிட்டு வந்தீங்க? ஊருக்கெலாம் போக முடிஞ்சுதா முதல்ல? நிறைய பேர் பாதி வழியிலே திரும்பி வந்துட்டதெல்லாம் நியூஸில் படித்தேன். ஓட்டு போட்டு ரிலாக்ஸ்டாக 3 நாள் கழித்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். இப்போ இந்த ஓட்டு போட்டதை வச்சு யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்ணாபின்னானே எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் எழுதிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கோம். நாமளும் யாருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இந்த எலெக்ஷனுடைய மொத்த அனலைசேஷனை இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லேயே அதிகமான அளவுக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நடந்திருக்கு. ஏப்ரல் 23 நடந்த தேர்தலில் தபால் ஓட்டுகளை மட்டும் கணக்கு பண்ணாமல் கிட்டத்தட்ட 84.69% ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுடைய 5,73,43,291 வாக்காளர்களில் 4,85,64,033 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான ஓட்டு அப்படிங்கிறது எஸ்ஐஆர்னால தான் அங்கே வந்திருக்கு. எஸ்ஐஆரில் வந்து நிறைய பேர் தூக்கிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து ஓட் பர்சன்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர்னா என்ன, குறிப்பாக இப்போது தற்போதைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரப்புலேருந்து வாதங்கள் வைக்கப்படுது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் வந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே கூட்டாக சேர்ந்து எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருந்தாங்கங்கிறது வேறு கதை. எஸ்ஐஆர்னால தான் இந்த வாக்கு பர்சன்டேஜுங்கிறது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி திமுக இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் தாவைக்கா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்கன்னா, அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்லாம் வந்து என்னால் ஓட்டு போட முடியலண்ணா சாரிண்ணா அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதரவை வந்து என்னால தர முடிஞ்சது அந்த ஒரு ஓட்டுனால மட்டும்தான். பட் அதையும் நான் இழந்துட்டு நிற்கிறேன். என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுலேயும் பாருங்கள் எப்படிலாம் ஓட்டு மிஸ் ஆயிருக்குன்னு. எங்கள் டீம்லேயே ஒரு பொண்ணு ஓட்டு போடுறேன்னு ஊருக்கு போச்சு. பூத் ஸ்லிப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு ஓட்டு போடலாங்க. பூத்து ஸ்லிப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு ஓட்டு போடாமல் யாராவது இருப்பாங்களா? இருந்திருக்காங்க. அப்போ அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்திருப்பாங்க? நீங்களே கண்டுபிடிங்க. டிவிக்கு அவங்க தலைவர் விஜய் சொல்கிற மாதிரி பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அமைச்சரவையே அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. உத்தேச அமைச்சரவை இப்படி தான் இருக்கும்னு யார் யாருக்கு எந்தெந்த துறை கொடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டுங்கிறது நெட்டில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதில் வருத்தம் என்னென்னா, என் நண்பர் ராஜ்மோகனுக்கு அதில் எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படலை. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்க்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தான், அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் அது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக மரண சைலண்ட்ல இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் பாஸ் நாயகனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கலங்க. ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்கறது இன்னொரு கட்சி ஒன்று இருக்குது, நாம் தமிழர். நாம் தமிழருக்கு இந்த வாட்டி ஓட்டு எண்ணிக்கைங்கிறது குறையும், பர்சன்டேஜ் பயங்கரமாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய பேட்டியில் கூட அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் நான் பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதுவும் காரைக்குடியை பற்றி யாருக்குங்க தெரியும்? நான் போய் எங்கள் தேர்தலில் நிற்கிறனால தானே காரைக்குடியை பற்றி எல்லாருக்கும் தெரியுதோ, அதுவே வெற்றி தானேங்க அப்படின்னு விரக்தியோட உச்சத்தில் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி என்டிகேக்கு வாக்கு குறையுமா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த தேர்தல் உடைய எல்லா அனலிட்டிக்ஸும் நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த தேர்தலில் அதிகமான அளவுக்கு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் நடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் வாக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எஸ்ஐஆர்னால தான் இந்த வாக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு திமுக தரப்பில் வந்து வாதங்கள் வைக்கிறாங்க. அதனால் பெருசாலாம் வந்து சேஞ்சஸ்லாம் இல்லைங்க, அதே அளவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் அவங்க தரப்பில் வைக்கப்படுது. எஸ்ஐஆர் வந்தப்போ தமிழக வாக்காளர் பட்டியலிருந்து 70 லட்சத்தி சொச்சம் வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்க. மீதி இருக்கிறவங்க தான் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்தாங்க. இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஓட்டு போடும்போது அதே மாதிரியான பர்சன்டேஜ் வருமா, அதிகமாகுமா? இப்போது ஒரு தொகுதியில் 1000 பேர் இருக்காங்கன்னு ஒரு கணக்குக்கு வச்சுப்போம். இந்த 1000 பேரில் 600 பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. ஒவ்வொரு தேர்தல்லையுமே ஓட்டு போடுறாங்க. ஒரு 600லேருந்து 700 பேர் ஓட்டு போடுறாங்க. அதில் ஒரு 200 ஓட்டுங்கிறது எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டுருச்சு. அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, இல்லை அவங்க பேர் டபுள் என்ட்ரி ஆயிருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய ஓட்டெல்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்போது 1000 ஓட்டில் எவ்வளோ ஓட்டு நீக்கப்பட்டுருச்சு? 200 ஓட்டு நீக்கப்பட்டுருச்சு. அப்போது 800 ஓட்டு இருக்குது. இந்த 800 ஓட்டில் அதே மாதிரியான எண்ணிக்கையில் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஓட்டோட நம்ம பர்சன்டேஜ் கணக்கு பண்ணோம் அப்படின்னா அதிகமாகுமா கம்மியாகுமான்னு பார்த்தா அதிகமாகும். ஏன்னா நாம் விழுந்த ஓட்டை இப்போ இருக்கக்கூடிய கம்மியான எண்ணிக்கையில் வச்சு அதோடைய பர்சன்டேஜை கண்டுபிடிக்கும்போது அது நமக்கு அதிகமாக காட்டும். ஸோ இதை வச்சு தான் எஸ்ஐஆர்னால தான் இந்த ஓட் பர்சன்டேஜுங்கிறது அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக
ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஆனால் எஸ்ஐஆர்னால தான் இந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி தான். எஸ்ஐஆர் மட்டும் இந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகமானதுக்கு காரணம் இல்லை. எஸ்ஐஆர் வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரியான, அதாவது கடந்த தேர்தலில் எந்த மாதிரி வந்து ஓட்டு போட்டிருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம கணக்கு பண்ணோம்னா 80% 81% தான் இருக்கணும். அதுக்கு கம்மியாக பர்சன்டேஜ் வந்ததுன்னா போன தேர்தலை விட இந்த தேர்தலில் கம்மியாக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு 80 to 81%, சரி 82 கூட வச்சுக்கலாம், 82% ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருந்துச்சோ அதே மாதிரியான ட்ரெண்டில் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்ம கணக்கெடுக்கலாம். ஆனால் இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் 85% அப்படிங்கிறது ஓட்டு பதிவு ஆயிருக்கு. அதனால் ஓட் பர்சன்டேஜுங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, கம்மியான அளவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு 3% 4% அளவுக்கு தாங்க வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம கணக்கு பண்ணும்போது அது பெரிய அளவுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். 2011 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அலைங்கிறத அடிச்சது அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த தேர்தல் தான் 2026 பதிவான தேர்தலுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல். அதாவது 50 ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் 2011 78.29% ஓட்டு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அதுக்கடுத்து அதிக அளவுக்கு ஓட்டு பதிவானது எந்த தேர்தல்னால் இந்த தேர்தல் தான். இந்த 2011க்கு முன்னாடி இருந்த தேர்தலை விட இந்த தேர்தலுங்கிறது 8% அளவுக்கு வித்தியாசத்தை கொண்ட ஒரு தேர்தலாக இருந்திருக்கு. அதே மாதிரி 2021 நடந்த தேர்தலை விட 2026 நடந்த தேர்தலுடைய வித்தியாசம்ங்கிறது 11%ங்கிறதா இருக்குது. நம்ம எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய அந்த 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாலும் இந்த பர்சன்டேஜுங்கிறது அப்படி தான் மேட்ச் ஆகும். இதில் புது வாக்காளர்கள் அப்படின்னு வந்து சேர்ந்துருக்காங்க. ஒரு 24 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக முதல் முறையாக ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 24 லட்சம் வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, எந்த அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு மாறுதல்களை அடையும். ஸோ எஸ்ஐஆர்னால இந்த பர்சன்டேஜ் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்கிற அந்த வாதத்தை முழுமையாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இந்த தேர்தலில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதில் இந்த டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்குது. அது என்ன டேட்டானா, பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சார்ட் எடுத்து பாருங்கள். கடந்த தேர்தல்களில் ஆண்களுடைய ஓட்டு விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் பெண்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். எந்த எக்ஸாம்லேயும் பாய்ஸ் ஃபஸ்ட்டு வந்ததா சரித்திரமே இல்லை. இது ஒன்றுத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போது அதுவும் போச்சு. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்களில் 83.57% வாக்காளர்கள் ஓட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பெண் வாக்காளர்களில் பார்த்திங்கன்னா 85.76% வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் இந்த தேர்தலில் வந்து அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மூன்றாம் பாலினத்தவர்களும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இந்த தேர்தலுடைய முடிவுகளை பெண் வாக்காளர்கள் தான் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அது டேட்டாவாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னா, பெண்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான். திமுக ஆட்சியில் பெண்களுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் பெண்களுக்கான திட்டங்கள் அதிகமாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இலவச பேருந்து ஆகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், இப்படி பல திட்டங்கள் வந்து பெண்களுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ தங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து திமுகவுக்கு அவங்க வாக்களிச்சிருக்காங்களா, இல்லை திமுகவுக்கு மாற்றா அதிமுகவுக்கு மாற்றா விஜய் வரணும் அப்படின்னு சொல்லி டிவிகேவுக்கு வாக்களிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஏப்ரல் 4 அன்றைக்கி தான் நமக்கு தெளிவாக தெரியும். அது எப்படி டிவிகேக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா, விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பெண் வாக்காளர்களை அதிகமாக விஜயோடைய டிவிகே கட்சி வந்து ஈர்த்திருக்கு, பெண் வாக்காளர்கள் அதிகமாக டிவிகேக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம மே 4 வரைக்கும் அதுக்கு வெயிட் பண்ணணும். அதில் தான் நமக்கு இன்னும் தெளிவான டீட்டெயில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இதில் டிவிகேக்கு இவங்க அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க, சிட்டி சைடில் டிவிகேக்கு கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிற செய்திலாம் வரும்போது சில திமுக சார்ந்த நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்டால் அவ்வளோ கோவம் வருது. திரு செந்தில் அவர்கள் நேற்றைய தினம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐடி ஊழியர்கள்லாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அப்படி ஓட்டு போட்டவங்களாம் சோறு தான் சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க சாப்பிட்ற சாப்பாடே திமுக தான் கொடுத்துச்சுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. விட்டா மூச்சு விடுறது கூட திமுக தான் காத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு.
திமுகவும் சரி அதிமுகவும் சரி 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. டைடல் பார்க் உட்பட பல விஷயங்களை டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலான திமுக ஆட்சி தான் கொண்டு வந்துச்சு. இதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை தாண்டி திமுக வேணாம், நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அது அவங்களுடைய வாக்குரிமை. அதை நீங்கள் மதிக்கணும். நீ அதுக்கு போட்டதுனாலேயே நீ வந்து கெட்டவன், நீ தற்குறி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது தப்பு. அதை தாண்டி அவங்கள ரொம்ப மோசமாக திட்டுறதும் தப்பு. இதுதான் திமுக மேலே எல்லாருக்கும் கோவம் வர்றதுக்கான காரணமே. எனக்கு நீ ஓட்டு போடலன்னா இருக்கிறதுலே மோசமானவன் நீதாங்கிற அளவுக்கு போய் இறங்கி அடித்து பேசுறது. அது ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல. இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெண்களுடைய ஓட்டெல்லாம் கூட டிவிகேக்கு போயிருக்கு அப்படின்னு வருது. அப்போ வந்து எங்ககிட்ட வந்து திட்டங்களை வாங்கிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்களா? திட்டம் கொண்டு வர்றதும் மக்களுக்கு நல்லது செய்கிறதும் தான் அரசை தேர்ந்தெடுக்கப்படுது. அப்போ நீங்கள் அதை தான் கவனித்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அரசியல்னா என்ன, எது நல்லது எது தப்புன்னு தெரியாமல் வந்து இவங்க அதை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, இத்தனை வருஷத்தில் இளைஞர் கூட்டத்துக்கு சரியான அரசியலை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலை. அவங்கள அரசியல் படுத்தவே இல்லை. அவங்களுக்கான அரசியல் புரிதலை உருவாக்கவே இல்லை. அவங்க இன்றைக்கி நீங்கள் வேணான்னு இன்னொருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுவும் தப்பாக தேர்ந்தெடுக்கிறாங்க, சரியான புரிதலே இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு முழு முதற் காரணம் நீங்கள் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுப்பில் இருந்து பதில் பேசுங்க, பதிவு போடுங்க. அதை தாண்டி இப்படி பேசுகிறதுங்கிறது சரியானதாக இருக்காது. இப்போ நம்ம டேட்டாவுக்கு வரும். இப்போது பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டுகளை வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கோம். பர்சனலாக நான் வந்து என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் விசாரித்தப்போ ஓட் பேங்க் அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. டிவிக்கே அவங்க நினச்ச மாதிரியே ஓட்டை நல்லாவே பிரிச்சிருக்காங்க. இதில் தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்த ஃபேமிலிஸ் கூட டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நண்பர்கள் கூட டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் தமிழருக்கு தொடர்ந்து வாக்களித்தவர்கள் கூட டிவிகேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் யாருடைய ஓட் ஷேரை ஓவராலாக வந்து டிவிகே வந்து பிரிச்சிருக்காங்க, எந்தெந்த தொகுதியில் யார் யாருடைய ஓட் ஷேருங்கிறது டிவிகேயால் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம மே 4 வரைக்கும் தான் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து மக்களோட பயணித்து ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறத எழுதியிருந்தார். அதுக்கு கூட திமுக சார்பில் திமுக சார்ந்த நபர்கள் வந்து மாற்று கருத்துங்கிறத வச்சாங்க. அதில் ரொம்ப காட்டமாலாம் கூட வச்சாங்க. அதை நம்ம தவிர்த்துருவோம். சமஸ் அவர்களுடைய கருத்து வந்து எப்படி இருந்துச்சுன்னா, டிவிகே வந்து 10-20% அளவுக்கு ஓட்டுகள் வந்து பெறுவாங்க, அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் ஒரு சில பத்திரிகையாளர்கள் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் பர்சனலாக கேட்ட வரைக்குமே அப்படி ஒரு துணி தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15% அளவுக்கு டிவிகே ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தது ஒரு சில தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது டிவிகே கிட்ட இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்க போகிறது ஒரு 20,000 ஓட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த 20,000 ஓட்டுங்கிறது டிவிகேக்கு விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிகேங்கிற கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் அந்த 20,000 ஓட்டுங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த தொகுதிக்கு போயிருக்கும். அதில் அவங்க வெற்றிங்கிறத பெற்றிருக்கலாம். ஆனால் டிவிகே வந்ததால் அந்த 20,000 டிஃப்ரென்ஸுங்கிறது டிவிகேக்கு போயிருக்கு. இப்படி யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக டிவிகே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் திமுக அதிகமான வாக்குகள் பெறும், அதிக அளவுக்கு வெற்றிகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சில கருத்து கணிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக அதிகமாக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேருமே சரிசமமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கூட்டணியை அடிப்படையாக வச்சு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தொங்கு சட்டசபை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. களம் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும், பர்சீவ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான். ஏன்னா எலெக்ஷனுடைய கடைசி நேரத்தில் ஏடிஎம்கே வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷன் கொடுத்தாங்க. கேம்பெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. நிறைய இடங்களில் இரட்டை இலைக்கான வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா டஃப் காம்படிஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இதுவும் மே 4 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக இப்போ நாம் தமிழருக்கு வருவோம். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் குறையும்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நாம் தமிழருடைய ஓட்டு வங்கிங்கிறது குறைவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகபட்சமாக 8% வாங்கியிருந்தாங்க கடந்த தேர்தலில். அதில் ஒரு 2% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்து டிவிகேக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சீமான் அவர்கள் மேலே ஒரு அதிருப்தியோடு வேறு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அப்படி கணக்கு பண்ணோன்னா ஒரு 2% குறையுமே தவிர 6% அளவுக்கான ஓட்டுங்கிறத அவங்க தக்க வைப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
நாம் தமிழருடைய ஓட்டு வங்கி இந்த 2% குறையிறதுக்கு கூட முக்கியமான காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க எதுக்காக கட்சி ஆரம்பித்தாங்களோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுங்கிறது இந்த தேர்தலில் அவங்க மாறிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதிகமாக தாவேக்காவையும் விஜயையும் தாக்கி பேசுகிறது தான் அவங்களுடைய ஒரே எண்ணமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ணன் சீமான் கூட ஒரு கட்டத்தில் நம்மளுடைய எதிரி விஜய் கிடையாது, தாவேக்கா கிடையாது முடிவு பண்ணி வேற ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய வாக்குறுதிகளை இன்னும் தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கான பாடங்கள்லாம் எடுக்கிற அளவுக்கு அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு சில பேர் மட்டும் தாவேக்காவை தொடர்ந்து தாக்கி பேசுறது தாக்குறதுங்கிற மாதிரியே ட்ராவல் பண்ணிருந்தாங்க. புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சி என்ன மாதிரியான நிலைப்பாடில் இருக்குது, எப்படி அவங்க களத்தில் இருக்க போகிறாங்க, எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதால நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் அதை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட்டுக்காமல் அவங்களுடைய கொள்கை சார்ந்தோ அவங்களுடைய பொது எதிரியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்தோ, ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தங்கிறது தமிழ் தேசியமாக இருக்குது. இப்போ திராவிட சித்தாந்தத்துக்கு எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் கூட குறையிறது இன்னும் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் நமக்கு தெளிவான பிக்சர் அப்படிங்கிறது எக்ஸிட் போல் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ வரைக்கும் ஒரு அனுமானத்தில் தான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு தான் சொல்ல முடியுமே தவிர தெளிவான டேட்டா அப்படிங்கிறது யார்கிட்டையும் கிடையாது. எக்ஸிட் போல் அப்படிங்கிறது என்னென்னா, ஓட்டு போட்டு வெளில வருவாங்க இல்லையா, அப்படி வெளில வரும்போதே வாலண்டியர்ஸை வச்சு நிறைய ஏஜென்சிஸ் வந்து டேட்டா எடுப்பாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லி டேட்டா எடுப்பாங்க. அதை அடிப்படையாக வச்சு ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜென்சிஸ் தரக்கூடிய டேட்டாவை வச்சு தான் மீடியா ஹவுசஸ்லாம் வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, இவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி ஏப்ரல் 29 வரைக்கும் எந்த டேட்டாவும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா பல மாநிலங்களில் தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. அந்த மாநிலங்களுடைய தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான், குறிப்பாக வெஸ்ட் பெங்காலுடைய தேர்தலுங்கிறது ஏப்ரல் 29 அன்றைக்கி முடியுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க டேட்டா அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு மாநிலத்தில் அப்படி தேர்தல் முடிவு வெளியிடப்பட்டால் அது இன்னொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு மேண்டேட்டுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் 29 அப்புறம் தான் நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் துல்லியமாக பண்ண முடியும். ஆனால் இந்த எக்ஸிட் போல்லாம் கன்ஃபார்மாக எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அதுவும் டவுட்டு தான். பல தேர்தல்களில் வந்து இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சட்டமன்ற தேர்தல்லையும் ஆகட்டும் நாடாளுமன்ற தேர்தல்லையும் ஆகட்டும் இப்படி எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக வந்திருக்கும். ஏன் அப்படி நடக்குதுன்னா, நிறைய வாட்டி மக்கள் வந்து உண்மையை சொல்கிறதில்ல, இல்லைன்னா சொல்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க, தப்பாக ஏதாவது ஒரு டேட்டாங்கிறது என்ட்ரி ஆகிடுது. பொதுவாக இந்தியாவில் இதுதான் நிலைமை. தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துட்டால் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது வெளியில் சொல்ல மாட்டாங்க. வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பையன்கிட்ட சொல்ல மாட்டார், பையன் வந்து அப்பா கிட்ட சொல்ல மாட்டார், இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அது ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கு. டிவிகேக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸாக வைக்கிறது ஒரு ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு. அதை பார்த்து மற்ற கட்சிக்காரங்களும் அவங்களும் எங்கள் கட்சிக்காரங்க இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அதை ட்ரெண்டிங்காக மாற்றினாங்க. அதனால் ஒரு ட்ரெண்ட் செட்டாகவே அது மாறிடுச்சு. இவர் மனுஷன் பார்த்துருக்கிறாருல்ல, இவர் வந்து உதயசூரியன் போட்டது அப்பா தான். அதனால உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. You are really a God gifted child. அதனால் கொஞ்சம் ஓப்பனாகவே நமக்கு டேட்டா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யார் யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். அதனால் எக்ஸிட் போல் ஓரளவுக்கு நமக்கு துல்லியமான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அதுக்கு ஏப்ரல் 29 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம புது கட்சி டிவிகே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். டிவிகேவுக்கு எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது? பொதுவாக டிவிகே ஒரு புது கட்சியாக இருக்கிறனால ஓட் பர்சன்டேஜை தான் நம்ம வந்து கணக்கு பண்ண முடியும். ஆனால் டிவிகேயில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கட்சி வேட்பாளர்களில் பல பேர் வந்து மற்ற கட்சியில் ஏற்கனவே நல்ல செல்வாக்குள்ளவர்களாக இருந்து இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் நின்று இருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா எந்தெந்த தொகுதிகளில் டிவிகேவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். விஜய் திருச்சி கிழக்கில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். பெரம்பூர் வந்து எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. திருச்சி கிழக்கில் அவர் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒன்று, திருச்சி கிழக்கு அவர் ஜெயிப்பார். ரெண்டாவது யாருன்னா செங்கோட்டையன். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சார்பாக வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து தொடர்ந்து 5 முறை ஜெயித்தவர். அவர் இன்றைக்கி டிவிகே சார்பாக அங்கே நிற்கிறார். அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் புதியவர்களாக தான் இருக்காங்கங்கிற மாதிரியான கள நிலவரங்கிறது இருக்குது. அதனால் அவர் மேலே நம்பிக்கையோடு விழக்கூடிய ஓட்டம், டிவிகே அலையின் காரணமாக விழக்கூடிய ஓட்டம் அவருக்கு அதிகமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இருக்குது. அடுத்து லால்குடியில் நின்ன கூப்பா கிருஷ்ணன், இவர் முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்தவர். அதனால் இவருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ரஃபாக பார்த்தோன்னா ஒரு 3 தொகுதிகளில் டிவிகேவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே அவங்களுக்கு அது வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் என்டிகே தான் எந்த தொகுதியிலையும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. என்னுடைய ஒரே ஆசை அப்படிங்கிறது காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு. 15 வருடம் கடுமையாக அவர் உழைச்சிருக்காரு.
அந்த உழைப்புக்கான அங்கீகாரங்கிறது காரைக்குடி அவருக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்சர்வ் பண்ண வரைக்கும் தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது வர்றதுக்கு ஒரு 30% வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் திமுக சார்ந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது 50 to 60% அளவுக்கு இருக்குது. அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 40% அளவுக்கு இருக்குது. ஸோ எந்த கட்சி எந்த கூட்டணி வெற்றி பெற போகிறாங்க, யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மே 4 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே கூட மே 4 அன்றைக்கி டோட்டலாக மாறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இன்னும் ஷாக்கிங்கான பல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணி மெஜாரிட்டியான போர்ஷனில் வின் பண்ணலாம், இல்லை அதிமுக டஃப் கொடுக்கலாம், இல்லை இன்னும் வேறு ஏதாவது மேஜிக் கூட நடக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மக்கள் என்ன தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மே 4 அன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம், என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம்.